அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வரும் வழி மாள மறுக்க வல்லகருக்கு அருள்வழி காட்டுவது அஞ்சு எழுத்தாமே என்கிறார் திருமூலர். அந்த நிலையிலே நம்மளுடைய குருமகானை மனதில் கொண்டு இன்று நமக்கு மிக அருமையான முறையிலே குருவினுடைய குரலிலே பஞ்சபூத நவகிரக தவம் ஏற்றினோம். அதற்கு அடிப்படையாக இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய புவனா அம்மா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து நார்வே மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இங்கே இன்று இந்த இணையத்தில் இணைந்துள்ள அத்துணை இருபால்மை அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று நமக்கு மகரிஷியினுடைய மிக அருமையான ஒரு தலைப்பு பாருங்க, உறவும் தெளிவும். ஆக இந்த தலைப்பை நமக்கு மகரிஷியே கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குரு வேதாத்ரி மகரிஷிகளே சூக்குவமாக நிறைந்து சிறப்பித்து தருவாராக. உள்ள தலைப்புக்குள்ள போவோமா? அதாவது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடிப்படையில நமக்கு ஒரு கை ஓசைப்படாது அப்படிம்பாங்க. ஆனா அந்த 2 கை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய தலைப்புல நமக்கு இந்த உறவு அப்படிங்கிற தலைப்பு எடுத்துக்கிட்டா, அதுல 2வது கை அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கலாம்னா, நம்மளுடைய குடும்பம்னு எடுத்துக்கலாம், இல்ல உறவுன்னு எடுத்துக்கலாம். சோ அந்த உறவை நம்ம எந்த அளவுக்கு இப்ப 2 கை இருக்குன்னா 2 கை என்ன செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் நம்ம செஞ்சா அதனுடைய பலன்கள் நமக்கு அதிகமா கிடைக்கும். அது இல்லாம அந்த கைகளுக்கு அதிகமான வேலை கொடுத்தோ, இல்ல தேவையில்லாத வேலைகள் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல நமக்கு அதாவது வரக்கூடிய ரிசல்ட் நன்மைன்னு பார்த்தா நமக்கு அது ஒரு தீமைங்கிற லெவல்ல தான் போய் அது நிற்கும். இதுதான் உண்மை. சோ இந்த உறவு அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுல பயன்படுத்திக்கிறனோ அப்படிங்கிறத நம்ம குரு எந்த அளவு சொல்லியிருக்காரு, அதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்வின் நோக்கம், வாழ்வில் இன்பம் எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு குரு கொடுத்தது. நம்ம இன்னைக்கு ஓவராலா கொஞ்சமா சிந்திக்க போறோம். அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு பொருட்களோட, மக்களோட தேவைப்படுற அளவுக்கு தான் நம்ம தொடர்பு வச்சுக்கிறணும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த தேவைப்படுற அளவோட அதுவும் என்ன சொல்றாரு இன்னொன்னு, விழிப்பு நிலையில வச்சுக்கிறணும் அப்படிங்கிறாரு. இப்ப அந்த உறவை எந்த அளவுக்கு அதிகமா நம்ம வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த விழிப்பு நிலை அப்படிங்கிற ஒரு சின்ன பிரேக் நமக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உறவுல இருந்து துறவு ஒண்ணு தேவைதான். ஆனா அது எப்படி இருக்கணும்னு சொன்னா, மனசுக்கு தான் இருக்கணும். மனசு லெவல்ல நம்ம எதையுமே உள்ள ஏத்துக்கிற அதிகமான ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதை ஏத்துக்கிறப்படாது, உள்ள ஏத்தப்படாது அப்படிங்கிறாரு. தள்ளி நம்ம நிக்கணுமே ஒழிய மனச, அதாவது உடம்பு ரொம்ப தள்ளி நிக்க வேண்டியது இல்ல. மனசை பொறுத்தவரையில உள்ள நம்ம அதிகமா எதையுமே ஏத்திக்கிற வேண்டியது இல்ல அப்படிங்கிறாரு. அப்போ இந்த அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மனம் ஆனது எப்பவுமே என்ன செய்யுதுன்னு சொன்னா, நல்ல விஷயங்கள்ல அதாவது இன்ப நுகர்ச்சின்னு சொல்றாரு அதுல. அந்த இன்ப நுகர்ச்சியில உள்ள ஆழமா போகும்போது நமக்கு அதனுடைய பலன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீமையானதுதான். பலன்கிறது நான் பிளஸ் நார்மலா நினைக்கிறோம். சோ இங்க பொறுத்தவரை ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொன்னா அது தீமைதான். ஆக அவர் நட்ஷலா என்ன சொல்றாருன்னா, நெட்டா சொல்லக்கூடிய விஷயம் டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறாரு. அந்த உறவை எப்படி வச்சுக்கணுமா, டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அதே போல இந்த மாதிரி இதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமிய கர்மம் அப்படிங்கிறாரு. அதாவது இப்ப நிறைய விஷயங்கள் உலக வாழ்க்கையில பொருள், மக்கள், பால், புகழ், செல்வாக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு விஷயங்களையும் நம்ம கடமை உணர்வு அதுல கண்டிப்பா இருக்கணும். அதாவது அடிக்கடி சொல்லக்கூடிய வாசகங்கள் தான் அது. கடமைக்காக செய்யக்கூடாது, கடமையோடு செய்யணும், கடமை உணர்வோடு செய்யணும். அப்போ அதுல கடமை உணர்வோடு செய்யும்போது அளவு முறை கொண்டு வந்துடுறாரு, அளவும் முறையும் கொண்டு வந்துடுறாரு. சோ இப்படி நிறைய விஷயங்கள்ல நமக்கு உறவுன்னு வரும்போது அந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். இப்ப எப்படி நம்ம தூங்கும்போது நமக்கு தலையணை வேணும். அப்ப அதுக்காக நம்ம அத தலையில கட்டிக்கிட்டே சுமந்துட்டே போய் அலைய முடியுமான்னு சொல்றாரு பார்த்தீங்களா? இப்ப நம்ம உறவ பத்தி தான் பேச இப்போ சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டே போறோம். அது தெளிவு என்னங்கிற நிலைமைக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். அதுபோல இப்ப அந்த சொல்லுவாரு, இதெல்லாம் அடிக்கடி நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு உதாரணங்கள் தான்.
கொதிக்கும் பாலை அடுப்புல இருந்து கீழே இறக்கி போகும்போது போய் என்ன செய்யறோம், துணியை வச்சு பிடிச்சுக்கிறோம். அந்த துணியை பிடிச்சி இறக்கி பாத்திரத்தை இறக்கி வச்சாச்சா, அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த துணிக்கு வேலையே இல்லைங்க. அப்போ எந்த நேரத்திலையும் அந்த இடத்துல இது தேவை தேவையில்லை அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுக்கிட்டு விழிப்பு நிலையோட தான் அந்த பொருட்களோட இருக்கணும். அது மட்டுமல்லாம அளவோடும் முறையோடும் உறவு கொள்ளணும் அப்படிங்கிறாரு. அதே போல இந்த விழிப்பு நிலைக்கு அவர் கொடுக்கக்கூடிய இப்ப ரீசன்ஸ் வந்து ஏகப்பட்டதை கொடுத்துருக்கிறாரு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு பாருங்க. அதாவது அஹ் என்ன அந்த இப்ப உறவுன்னு வரும்போது அதுக்கு வரக்கூடிய துன்பங்களோ இன்பங்களோ அடிப்படை காரணம் வந்து எண்ணம்னு ஒண்ண கொண்டு போயிடுறாரு. அப்போ அந்த எண்ணத்துக்கே ஒரு பூட்டு போட்டாரு பாருங்க. அதுக்கே ஒரு துறவு வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ எண்ணத்தில் எண்ணத்தால் பூணும் துறவாகிய உறவில் தான் தெளிவான வாழ்வினை உய்விக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கும் ஒரு அடிப்படை என்ன கொண்டு போறாரு அப்படின்னா, ஆசை அப்படிங்கிறத கொண்டு போறாரு. அப்ப அந்த உறவுகளுக்கு வரும்போது நம்ம வந்து நல்லபடியா அவங்ககிட்ட நல்ல ஒரு நட்போடு உறவோடு பாசமா வச்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து அவங்க வந்து நம்ம மேல ஒரு வெறுப்பு கொள்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் வந்து ஒரு ஆசையோ அதுதான் அடிப்படை. அதோட ஒட்டிக்கிறது இந்த பொறாமை அப்படிங்கிறது. அப்போ இன்னும் அடுத்த ஸ்டெப் மகரிஷி என்ன போறாருன்னா, ஆசை, திட்டமிடல், செயல் இந்த 3 சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில நமக்கு வந்து உறவும் நல்லா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலயும் வெற்றி மேல் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. இதையே திருவள்ளுவர் தான் என்ன சொல்றாருன்னா, இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்தில் துன்பம் கெடின் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த இடத்துல மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, குறள் வர சொன்னதே தான். அதாவது தற்சோதனைக்கு பிறகு மிச்சப்படும் ஆசை ஒன்றுக்கு மேல் இருந்தால் இன்றியமையாமைக்கு ஏற்ப ஒவ்வொன்றாக எடுத்து செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாரு. ஆசைங்கிறது நமக்கு தேவைதான். ஆனாலும் அந்த ஆசைப்படக்கூடிய அந்த சப்ஜெக்ட்னு வரும்போது அதுல என்ன சொல்றாருன்னா, தற்சோதனை பண்ணிட்டு அது இந்த ஆசை தேவையா இல்லையா அப்படிங்கிற நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டு அதை நம்ம வந்து அமுல்படுத்தணும்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றி தான். எப்படி இது இந்த உறவுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து இந்த சைடு இருக்கு அந்த சைடு இருக்கு, 2 பேருக்குமே இது பொருந்தும். சோ அந்த வகையில இந்த ஆசை அப்படிங்க திட்டமிடல் போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தேவையானது இவ்வளவுதான் நமக்கு. இந்த காலகட்டத்துல அதை முடிக்கணும். இவ்வாறு செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது திட்டமிடணும் அப்படிங்கிறது. இதுவும் வந்து நம்ம வந்து இந்த உறவுகளை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பலப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் தான் மகரிஷி சொல்றாரு. அதே போல செயல்படுத்துதல் ஆக்ஷன், அணுகுமுறை அப்ரோச், சாதித்தல் அச்சீவ்மெண்ட், அனுபவித்தல் என்ஜாய்மெண்ட், இது ஒவ்வொன்றுமே வந்து இந்த நமக்கும் சரி உறவுக்கும் சரி இந்த 4ஐயும் ஒன்றை ஒன்று அடுத்தடுத்து வந்தால் தான் 2 சைட்லயும் மனநிறைவு ஏற்படும் போதுதான் அந்த உறவு நிலைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்னொண்ணுமே வந்து சுயமாய் சிந்தித்தே தெளிவை அப்படிங்கிறாரு. ஒரு செயல் போகுது அப்படின்னு சொன்னால் உறவுகள்கிட்ட நம்ம போகும்போதும் இது அவங்களுக்கு நம்மளால செய்யக்கூடிய நன்மைகள் வந்து அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னா அந்த உறவை நம்ம கூட வச்சுக்க அவங்களுக்கு நம்ம செய்யலாம். அப்படி இல்லாம அவங்களால நமக்கு நன்மைகள் இருக்கா தீமைகள் அதிகமா இருக்கான்னு சொன்னா அந்த காலகட்டத்திலையும் நம்ம வந்து இந்த உறவு தேவையா இல்லைங்கிறதையும் நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்கு தான் இந்த சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படிங்கிறது நம்ம குருவனுடைய வாசகம். அதே போல இப்ப அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னா கல்வி அறிவு இல்லாதவங்க எவ்வளவு பேர் வந்து நமக்கு உலக நடவடிக்கைகள்ல முன்னேற்றத்துக்கு சொன்னாலும் கூட இந்த கல்வி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. எப்படின்னா இப்ப ஆரம்பத்துல என்ன மாதிரி காலகட்டம் வருது, குழந்தைதான் வந்து வருங்கால தூண்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப அவங்க குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சொத்தே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மகான் சொல்லக்கூடியது வந்து குழந்தையை சிந்திக்கும்படி தூண்டுவதே கல்வியின் முதல் குறிக்கோள் அப்படிங்கிற. இப்ப கல்வி கொடுக்குறோம்னா அப்படிங்கிறதுனால நம்ம உங்களுக்கு படிப்புக்கெல்லாம் காசெல்லாம் செலவு பண்ணியாச்சு போயாச்சுங்கிற தன்மை இருந்தாலும் கூட அந்த கல்வியினுடைய முதல் குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நம்ம கொடுக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு ஏன் நம்ம சொல்ல வராங்க பாருங்களேன். இப்போ அபிமன்யு கூட பாருங்களேன், அறிவியல குழந்தையா இருக்கும் போதே சிந்திக்க தூண்டப்பட்டான் பாருங்க. அதே போல நாம் நம் செயல்களை தீர்மானிக்கிறோம் இல்லையா, நம் செயல்கள் நம்மை தீர்மானிக்கின்றன. இந்த இடத்துல மகரிஷி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா அதான் செயல் விளைவு தத்துவத்தை கொண்டு வராரு. அப்ப ஒவ்வொரு செயலுமே நம்ம ஒரு அதாவது இது எப்ப என்ன அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ம என்னென்ன செயல்கள் செய்கின்றோமோ அது அதன் பலன் நமக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு. இப்ப உறவுகளுக்கே வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சோம்னு வச்சுக்கோன்னா அவங்க மனசுல என்ன ஆகும், இடத்துல அவருக்கு தீங்கே நினைக்க கூடாது அப்படிம்பாங்க. அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது நமக்கு அவங்க நன்மை செய்யறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் தீமையாச்சும் செய்யாம இருப்பாங்க. ஆக நன்மை செய்தால் நட்பலன், தீமை செய்தால் தீய பலன். ஆக மொத்தம் உறவுகளிடம் சொன்னா மகரிஷனுடைய கருத்துக்களுடைய அடிப்படை தத்துவம் வரக்கூடியது என்ன அப்படின்னா
உறவுகளிடமிருந்து சற்று தள்ளியே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நல்லது. அப்படி தள்ளி இருந்துன்னு சொன்னா 2 பேருக்குமே நல்லது அப்படின்ட்டு. இப்ப அதே போல சொல்லுவாங்க கிராமங்கள்ல, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு மட்டும்தான் அப்படிம்பாங்க. விருந்தாளியாக ஒரு வீட்டிற்கு சென்றால், அங்கு மேக்ஸிமம் எவ்வளவு நாள் நம்ம தங்கலாம், சாப்பிடலாம் அப்படின்னா 3 நாட்கள் தான். அதுதான் வந்து உறவு மேலும் தொடர கை கொடுக்கும் அப்படிங்கிற மாரி. அதுபோல இப்ப இந்த மருந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்களேன். அதேதான். 3 நாள் தான் அந்த எந்த மருந்து என்ன நோய்க்கு சாப்பிட்டாலும் போனாலும். மருந்தினுடைய எஃபெக்ட்டே அவ்வளவுதான். மருந்தே சாப்பிடாம நீ 3 நாள் டூ 5 நாள் நம்ம வந்து அது நம்ம பொறுமையா இருந்தாலே, மருந்து சாப்பிடாமலே கூட நமக்கு அந்த உடல் நலம் வந்து நல்லாயிடும். ஆக இப்போ இன்னும் சின்ன இது பாருங்களேன். ஒரு ஆத்மா வந்து திருந்தித்தான் அதாவது இந்த அளவுக்கு வந்து அந்த ஆத்மா வந்து என்ன செய்யணும்? திருந்தக்கூடிய தன்மைகள் இருக்கணும். திருந்தித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, உடல்நலம் சரியாத்தான் ஆகணும்னு சொல்லும்போது, நமக்கு சளியோ, இருமலோ எதா இருந்தாலும் பரவால்ல. மொத்தத்துல வந்து என்னன்னா, கழிவுப் பொருள்கள் நமக்கு வெளியேறணும். அப்ப கழிவுப் பொருளுக்கு வெளியேறதுக்காக வேண்டி தான் வந்து நமக்கு இந்த நோய்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அப்ப எப்படி உடலில் உள்ள அணுக்கள் எடுக்கும் ஒரு சின்ன முயற்சி தானே இந்த க வ ச க நோய் வரக்கூடிய ஒரு தன்மைகள் எல்லாம். அப்ப ஆனா நம்ம வேலை என்ன? சும்மா இருக்கணும் அவ்வளவுதான். சும்மா இருக்குங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அதே ஒரு பெரிய வேலை. பொறுமையாக வந்து இந்த உடல் உபாதைகள் எல்லாம் நம்ம பொறுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 3, 4 நாளைக்கு தான். அதே போல தான் உறவுகளுடைய தன்மைகள் வந்து நமக்கு என்ன அவங்க கெடுதல பண்ணாலும் சரி, அதனுடைய நன்மைகள் நமக்கு இருக்கோ இல்லையோங்கிறத நம்ம மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டு, அத நல்ல விஷயம்னா மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். அப்படி இல்லையா, அது நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அத ஒதுக்கி வச்சுர்றோம். இன்னும் கூட ஒண்ணு சொல்லுவாங்க. "இனிக்குன்னு முழுங்கிறாத, கசக்குன்னு துப்பிறாத" அப்படிம்பாங்க. அதாவது இப்ப இந்த இப்போ கசக்குன்னு துப்பிராம வந்து நமக்கு என்ன தொண்டையிலே பிடிச்சுக்கிறது நம்ம என்ன சிவபெருமானா? இல்லையா? அது நடு தொண்டையிலே நிக்கிறதுக்கு. அது போல தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வகையில நமக்கு இது என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு சமன்பாடா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து குரு சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்கு தான் இந்த இப்ப சென்டர்ல நிறுத்திக்கிறது. துப்பிறவும் கூடாது, முழுங்கிறவும் கூடாது. இப்போ இந்த மாரி நேரங்கள்ல தான் இந்த இந்த கடைசியா சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு உதாரணம். இப்போ இந்த இடத்துல ஒரு குருவினுடைய தன்மைகள் பாருங்களேன். உறவு என்பது ரொம்ப ஒட்டவும் கூடாது. உறவை உதறி தள்ளவும் கூடாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாரு பாருங்க. சமநிலை, சமன்பாடு. இடியே இடிச்சாலும் அசரவே கூடாது. நம்ம குரு சிறு வயசுல ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து, தனது கடின உழைப்பாலும், வேகத்தாலும் 2000 குடும்பங்களுக்கு சோறு போடும் அளவிற்கு செல்வந்தராக வாழும் நிலைக்கு உயர்ந்தார் இல்லையா? சொந்த காரு, கை நிறைய காசு, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை ஆற்றலும் கருணையும் அவருக்கு ஆதரவு கரம் நீட்டியது. இப்ப சுழலுது பாருங்க சக்கரம், வாழ்க்கை சக்கரம் அவருக்கு. சூறாவளி, புயல். மகரிஷியின் வாழ்க்கையில் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம். கடன் சுமை, பொருட்கள் ஜப்தி, குடியிருந்த வீட்டோட அத்தனை சொத்துக்களும் ஏலம். கடன் அடைபட்டது. இவர் மனமும் அடங்கியது. எப்படி? ஞானத்தின் வாசல் கதவு மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு திறக்கப்படுகிறது. மழை கொட்டுது, பலத்த காற்று, ஓடையோரம் குடியிருந்த ஓலை குடிசையும் அடித்து செல்லப்படுகிறது. நம்ம குருவோ அந்த கொட்டு மழையிலும் பக்கத்து வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டு எந்தவித சலனமின்றி, இந்த இடம் தான் முக்கியம். எந்தவித சலனமின்றி உறவு, நட்பு அப்படிங்கிறதுல அந்த உறவை பத்தி வரும்போது ஒரு தன்மை என்ன அப்படின்னா, என்னதான் வந்து உறவிலிருந்து நமக்கு பெரிய தாக்கங்கள் இருந்தாலும் நம்ம அத பெருசா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது. ஆக அந்த சூழ்நிலையில எந்தவித சலனமின்றி இறைநிலையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையும் என்ன ஆகுது? கவிதைகள் பிறக்கின்றன. அவைகள் தான் இன்று நமக்கு நம்முடைய குரு தத்துவமாக நம் கைகளிலே தவழ்கின்றன. மனசிலே ஆழமாக பதிகின்றன. ஆக எதுவுமே நமக்கு நிரந்தரம் அல்ல. உறவுகள் உட்பட மாறிக்கொண்டே தான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆம், நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் மகான். யாரையும் மாற்றுவதற்கு நாம் இங்கு வரவில்லை. முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள் அப்படிங்கிறார் குரு. அதே போல சில நேரங்களில் இந்த வாசகங்கள் வரக்கூடிய தன்மை இருக்கு. ஒட்டு ஒதுங்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? செமையா இருக்கும். ஒட்டு ஒதுங்கு இல்லைன்னா ஒதுக்கீரு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி வாசகங்கள். ஆமா, இந்த 3ஐயும் சராசரி கண்டுபிடித்து இருக்கணும். எப்படின்னா, அதாவது ஒ ஒ தள்ளியும் விட்டுறக்கூடாது அவங்கள வேண்டான்ட்டு. அதே சமயத்துல ஒட்டியும் உறவாடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஏன்னா, மொத்தத்துல பாருங்களேன் நமக்கு உறவு வேணும் கண்டிப்பா. ஏன்னா, ஒண்ண ஒ ஒ ஏற்கனவே ஆரம்பத்துல காலகட்டத்துல சொன்ன மாரி ஒரு கை ஓசைப்படாது இல்லையா? சமுதாயம் நமக்கு வேணும் தானே! குறள் கூட என்ன சொல்லுது பாருங்களேன், "உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார்." இதுதான் வள்ளுவனுடைய வாக்கு. ஆக, எவ்வளவுதான் நம்ம படித்திருந்தாலும், உலகத்தோடு ஒத்து உதவியாக வாழத் தெரியவில்லை என்றால், அவர்கள் அறிவின் குறைபாடு உள்ளவர்களே அப்படிங்கிறாரு. அப்போ எந்த குறைபாடு நீங்கி அறிவில் தெளிவு பெற்று வாழ்வில் மேன்மை பெற உதவுதுதான் வந்து நம்ம குரு வேதாத்திரி மகர்ஷிகள் தந்த எளிய முறை குண்டலினி யோக பயிற்சிகள். இப்போ நாம சிங்கிள்னு வச்சுக்கிட்டா கூட
நம்ம உணவு மற்றும் பிற தேவைகளுக்கு, பிற அத்தியாவசிய பொருட்களுக்கு வேற ஒரு ஆளின் உதவி நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது தானே! இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயத்துல இந்த ஔவை பெருப்பாட்டியார் உள்ள வராரு பாருங்க. "மதியாதார் தலைவாசல் மிதியாதே." இங்க தான் அந்த விருந்து மருந்து 3 நாள் சமாச்சாரம். நமக்கு உள்ள போறோம். போய் தண்ணி குடுக்குற சமயத்துல கூட ஒரு மாரி முகத்த சுளிச்சுட்டு குடுத்தான்னு வச்சுக்கோங்க. அந்த உறவு நமக்கு தேவையா? தேவையே இல்ல. இன்னொன்னு ஒரு இடத்துல என்ன அதே உல்டாவா மாறுது பாருங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லிர்றாரு? "இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்." இது அட்டகாசமான ஒரு லைன் இது. எவ்வளவுதான் வந்து நமக்கு உறவினர் துன்புறுத்தல் இருந்தாலும் கூட, உன்னுடைய நல்ல குணமான உதவியை அவர்களுக்கு நீ வந்து கன்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கணும். உதவி செய்யக்கூடிய தன்மையை நீ மா மாற மா நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது வள்ளுவ பெருந்தகையோட தன்மை. அதே போல அதாவது ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பேர்ட்ஸ் வித் சேம் ஃபெதர் ஃப்ளை டுகெதர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம நல்ல குணங்கள் நம்மட்ட இருக்கு. ஏன்னா மனவள கொள்கைல வந்தாச்சு. நம்முடைய ஆற்றல்கள் வந்து பெருகிக்கிட்டு இருக்கு. தீய குணங்கள்லாம் வெளியில போயிட்டு இருக்கு. கர்ம வினைப்பதிகளும் குறைஞ்சுகிட்டே இருக்கு. இப்ப இதே குணங்கள் உள்ள ஒத்த குணங்கள் வந்து நம்மட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அத நம்ம விடக்கூடாது. ஏன்னா, நமக்கு நல்ல குணங்கள் இருந்தாலே சேலிங் ஆன் த சேம் போட்டுங்கிற மாரி 2 உணர்வுகளும் ஒண்ணா இருந்துச்சுன்னா, அது வாழ்க்கை உயர்வுக்கு ரொம்ப அருமையான ஒரு பது. அதேபோல யாரென்றே அறியாத ஒருவர் அழும்போது, காரணமே இல்லாமல் நம் கண்களும் கசியுமாயின் அதுதான் மனித நேயம். இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னா, இப்ப இது இங்க தான் வந்து நம்ம கருவழி தொடர் அப்படிங்கிறது. ஏன்னா உலகத்துல பிறந்த எல்லாருமே ஒன்றை ஒன்று நமக்கு எல்லாருமே உறவினர்கள் தான் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் மகரிஷி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நம்ம மனசு சொல்லுவாங்க, "தான் ஆடாட்டாலும் சதையாடும்" அப்படிம்பாங்க. இதுவும் ஒரு உறவுக்கு சம்மந்தப்பட்டது தான். அதுலயும் அந்த ஆட்டத்த அளவோட வச்சுக்கணும். அவ்வளவுதான். அது வந்து அருமையான ஒரு பாயிண்ட். அதே போல இப்ப நமக்கு வந்து பாருங்க, நம்ம வந்து நல்ல நண்பனை விரும்பினால், முதல்ல நல்ல நண்பனாக நீ இரு அப்படிங்கிறது தான் அதுல உள்ள தத்துவம். இது முன்னோருடைய வாக்கு. ஆக, நாம எப்படி மற்றவர்களிடம் பழகுகிறோமோ, அது போலத்தான் அவர்கள் நம்முடன் பழகுவார்கள். இதுதான் வந்து நியதி. அப்போ, இப்ப விஞ்ஞானத்த எடுத்துக்கிட்டா பயனுள்ள வேலையாள்ன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால், மோசமா ரொம்ப மோசமான எஜமான். உறவுகளும் அதே மாரி தான் இருக்கு. எவ்வளவுக்கு நமக்கு உதவி இருந்தாலும் கூட, அவங்களே நமக்கு கெடுதல செய்யக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகரிஷி என்ன சொல்றாருன்னா, உறவுகளும், பொருள்களும் கூட கூட வந்து நமக்கு அது சுமதானே ஒழிய, அத குறைச்சுக்கிட்டேன்னு சொன்னா, நம்ம சைடு மட்டும் இல்லாம, அந்த சைடும் வந்து அதுக்கு அருமையான ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதேபோல வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது. பாசத்தால் தான் வெல்ல முடியும். அப்ப அங்க பாசமும் தேவைப்படத்தான் செய்யுது. முள்ளை முள்ளால் தான் எடுக்க முடியும். அது அங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. மகான் தந்துள்ள மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னல் புரிவோர் நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்கள் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடுன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? இப்ப இங்க அப்படியே அது மாறி போகுது பாருங்க. அது மட்டும் இல்லாம, ஊரோடு ஒத்து வாழ், உலகத்தோடு ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னது பார்த்தீங்களா? ஆக ஒத்துதான் போகணும். அந்த இடத்துல விழிப்புணர்வோட வந்து நம்ம வந்து உறவினுடைய தன்மைகளையும், நட்புடைய தன்மைகளையும் விளங்கிக்கிட்டோம்னு சொன்னால், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில அது வெற்றி தான். அது மட்டும் இல்ல, இதுல மெயினானது என்னன்னு கேட்டீங்கன்னா, சோம்பலும், தூக்கமும் செல்வத்தினுடைய எதிரிகள். நமக்கு வாழ்க்கை வாழ்றதே எதுக்காக வேண்டி? நல்லபடியா, சந்தோஷமா, இன்பமா வாழணும் அப்படிங்கிறது தானே! நல்ல அளவான செல்வத்தோட வாழன்ட்டாரு குரு. அதேபோல அளவான உறவுகளோட வாழ ஆனா இதுக்கு அடிப்படையில என்னன்னு சொன்னா, நம்ம வந்து ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நம்மளை விட்டு சோம்பலையும், தூக்கத்தையும் தூக்கி எறியத்தான் செய்யணும். நம்மள பார்த்து தான் வந்து இந்த மனவளக்கலை அன்பர் ஆசிரியர் போறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தாலே, அங்க வந்து என்ன ஆகுது, உலகத்துல நம்ம பார்க்கக்கூடியவங்க எல்லாம் வந்து மனசுல ஒரு சின்ன தட்டு தட்டும். ஆக, இந்த மனதின் உறவினர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு நமக்கு எந்த அளவுக்கு நம்மள பார்த்து இந்த உறவினர்களும் கத்துக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு நமக்கு கண்டிப்பா இது வந்து நல்ல வகையில நமக்கு அது வாழ்க்கைக்கு உயர்றதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது. அதே போல இன்னொன்னு பாருங்களேன், புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர் அண்ட் அட்டாச்மென்ட்." இதுதான் இப்ப அத டிட்டாச்ட் அட்டாச்மென்ட் நம்ம மகளிர் சொல்லக்கூடியது. "நோ த ஸ்வீட் ஜாய் ஆஃப் லிவிங் இன் த வே" அப்படிங்கிறாரு. வாழ்க்கையினுடைய இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீ கொஞ்சம் தள்ளி தான் நிக்கணும் அப்படிங்கிறாரு. யாரு? புத்தர் பெருமான். அதே போல இன்னொன்னு கடைசி பகுதிக்கு வந்துட்டு இருக்கோம் நம்ம. நெறைய விஷயங்கள்ல வந்து உறவுகள் வந்து நமக்கு பல விதம் தான். ஏன்னா, உலகில் உள்ள ஜீவன்களும் பல விதம் தானே! ஆக அவரவர் பார்வையில தான் வந்து நமக்கு அந்த நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படிங்கிறது நம்ம பார்வைய பொறுத்து தான். நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான், கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் அது. ஒரு குரு வந்து என்ன செய்றாரு, 2 சிஷ்யங்கள புடிச்சு, "நீ போய் வந்து இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வான்னு" அனுப்பும்போது, ஒரு சிஷ்யன் போறான். போய் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடா பார்க்கையில அங்க பார்த்தீங்கன்னா, கொள்ளைக்காரன்லருந்து, குடிகாரன்லருந்து எல்லாரும் இருக்காங்க. அடுத்த சிஷ்யன் போயிட்டு வந்து என்ன சொல்றான்னா, அதே கொள்ளைக்காரன் வீட்லயும், குடிகாரன் வீட்லயும் வந்து, இந்த கொள்ளைக்காரன் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா, வயசான பெரியவங்களுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கான். இந்த குடிகாரன் என்ன செய்யறான்?
குழந்தைக்கு வந்து என்னென்ன உதவி பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக அவங்க மனநிலையை பொறுத்துதான் வந்து நமக்கு இந்த உறவுகளும் அமையும். அதுக்கு தெளிவு பெறணும் அப்படின்னா, முழுக்க முழுக்க நம்மளுடைய மகரிஷியினுடைய நமக்கு தந்துள்ள எளிய முறை குண்டலினி யோகம் அப்படிங்கிற ஒண்ணுதான். ஸோ அந்த வகையில நம்ம வந்து உறவுகள நல்லா புரிஞ்சுக்கிறோமோ, புரிஞ்சுப்போம். இப்ப ஒரு சட்டை இருக்குன்னு பாத்துக்கங்களேன். உடை போன்றதுதான் உறவுகள் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு மகான் சொல்றாரு. அப்போ நட்பு வேணும் அப்படின்னா நன்மை செஞ்சுக்கிட்டே இரு. நன்மை செய்யும்போது நமக்கு வேண்டியது நம்மட்ட ஒட்டும். வேண்டாதது என்ன செய்யும்? நம்மள விட்டு ஒதுங்கி போயிடும். இதுதான் வந்து அது ஒரு கணக்கு. அப்ப நம்ம நன்மை செய்யறத வந்து கண்டிப்பா கன்டின்யூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய கணிப்பு. அதே போல நமக்கு வந்து உறவுகள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப எப்ப பார்த்தாலுமே ஆண், பெண்ணுனாலே வந்து ஒரு கவர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த கவர்ச்சியில கூட இது நல்லதா? அல்லது நமக்கு வேணுமா? வேண்டாமா? அந்த நட்பு வேணுமா? அந்த கவர்ச்சியா இருக்கக்கூடிய ஆண், பெண் உறவு வேண்டுமா? வேண்டாமா? அப்படிங்கிறது கூட அத ஒரு நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். அதுலயும் கூட விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு முக்கியமா சொல்லக்கூடியது உறவுகள் மேம்படணும் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, தான் என்ற அகந்தையை விட்டு ஒழிக்கணும். அது மட்டும் இல்லாம, அர்த்தம் இல்லாமலும், தேவையில்லாமலும் பேசுறத நம்ம வந்து கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். எந்த பிரச்சனை இருந்தாலும் நாசூக்கா தான் கையாளணும். அது மட்டும் இல்லாம குரு என்ன சொல்றாரு? விட்டுக் கொடுங்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை பார்த்தீங்களா? அப்படிங்கிறது. அதே போல சில சங்கடங்களையும் சகித்துக் கொள்ளணும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாருங்களேன். நீங்கள் சொன்னதே சரி, செய்ததே சரின்னு நம்ம எப்ப பார்த்தாலும் நான் சொன்னதேன் கரெக்ட். மொய மு அ நான் புடிச்ச மயிலுக்கு 3 கால்ன்னு சொல்ற மாரி அப்படி நின்னோம்னு சொன்னா, அங்கேயும் வந்து உறவுகளுடைய பாதிப்பு கண்டிப்பா வரத்தான் செய்யும். குறுகிய மனப்பான்மை கண்டிப்பா நமக்கு இருக்கவே கூடாது. நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு கர்வமும் இருக்கக்கூடாது. எத பார்த்தாலும் அளவுக்கு மீறி ஆசையே படக்கூடாதுங்கிறது நம்மளுடைய மகான் தந்தது. அதே போல இன்னொரு முக்கியமானது பாருங்களேன். அதாவது என்ன வருதுன்னு பாருங்க. அதாவது பிறர் குற்றத்தை பெரிதுபடுத்தாமையும், பொறுத்தலும், மறத்தலும் அமைதிக்கு வழிகள் அப்படிங்கிறாரு குருமகான். இப்படி குரு தந்த தத்துவங்கள்ல நமக்கு வந்து இந்த உறவுன்னு சொல்லும்போது, மொத்தத்திலே வந்து என்ன மாரிலாம் வருதுன்னு சொன்னா, நமக்கு பொறுமை இருந்தாலே நமக்கு அது போதும் அப்படிங்கிறது தான். அதாவது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சில உறவுகள் ஆஹா! ஓஹோ! அப்படின்னு சொல்லி நம்மள வாழ்த்துவாங்க, வந்து புகழ்வாங்க. பிறர் பாராட்டுவதால் நம்ம வாழப் போறதும் இல்லை. பிறர் தூற்றுவதால் நாம் தாழப் போவதும் இல்லை. அதே போல அடுத்தாப்புல ஒரு முக்கியமானது பாருங்க. மகான் சொன்ன ஒரு கரும வினை பதிவுகள்னு சொல்லும்போது, பதியும் பத்தினியும் உறவுகள்ல முக்கியமான உறவு கணவன் மனைவி உறவு. பதிவும் பத்தினியும் சொல்லுவார் இல்லையா? அவரவர் வாழ்க்கை துணையை அவரவரே தேடிக் கொள்கிறார்ன்னு சொன்ன மாரி, பதியும் பத்தினியும் நமது பதிவின் வெளிப்பாடே அப்படிங்கிறது தான். அதே போல நொந்து கொள்வது, நம்மளே கஷ்டப்படுறது, மத்தவங்கள நோக்கடிப்பதும் கிடையாது. ஏன்னா, அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜிய வந்து சாப்பிட்டுரும். அதே போல உறவுன்னு எடுத்துக்கிட்டா, அடிப்படையான ஒரு டெஃபினிஷன் என்னன்னா, உதவுவதற்கு தான் உறவுகள். யாருடனும் ஒட்டவும் வேண்டாம், யாரையும் வெட்டவும் வேண்டாம். அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு மகான் தந்த ஒரு மனவள கலைக்கு வந்த பிறகு நம்முடைய உணர்வு அப்படித்தான் இருக்கணும். கடைசியா வந்து என்னன்னா, உறவினர்கள் அப்படின்னு பார்த்தா, உறவு அப்படிங்கிறது பார்த்தா நமக்கு தெளிவு எந்த மாரி அமையும்ன்னு சொன்னால், உறவினர்கள் எல்லாம் நமக்கு பாடம் புகட்டும் ஆசிரியர்கள் தான். உடையை போன்றதே உறவுகள், உள்ளதை உணர்த்தவே உறவுகள். நம்மட்ட என்ன குற்றம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க கைய நீட்டி நம்மட்ட சொல்லுவாங்க. அதையும் நம்ம ஏத்துக்கிறத தான் செய்யணும். எட்ட இருப்பவர்கள் மனைவி கிட்ட இருக்கும். தள்ளி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க உறவுகள். நம்ம நினைச்சுட்டு இருப்போம். நமக்கு தூரத்துல இருக்காங்களே அப்படின்னு. ஆனா, அவங்க மனச பொறுத்தவரையில முழுக்க, முழுக்க நம்மட்ட நெருங்கி தான் இருக்காங்க. மகரிஷி சொல்லுவார் இல்லையா? 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் கூட, எண்ண அலைகளான நம்மட்ட இருக்கு அப்படின்னு சொன்னால், எட்ட இருக்கக்கூடிய உறவுகள் கூட அவங்களுடைய மனம் நம்ம பக்கத்துல தான் இருக்கும். மொத்தத்துல வந்து பந்த சிறையில் கூழும் கஞ்சியும் குடித்துக் கொண்டிருந்தாலே, அதனுடைய சுகம் வந்து நமக்கு அருமையான சுகம். ஆக உறவு நமக்கு தேவைதான். ஆனால் அளவோடு சுமக்கின்ற அளவுக்கு நம்ம சுமப்போம் என்று கூறி, இந்த ஒரு அருமையான வாய்ப்பளித்த நார்வே மாணவளக்கலை மன்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இதுவரை செவிமடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த ஒரு சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா, அம்மா. வாழ்க வளமுடன்.